ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்களா பாஸ்தா வேணும்னு? அந்த மாதிரி அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பரான சுவையான பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கோதுமை மாவை வச்சு தினம் நீங்கள் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போர் அடிக்கும்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. அதே சப்பாத்தியை கொஞ்சமாக மாற்றி பாஸ்தாவாக ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க. இப்போ வாங்க பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவுக்கேற்ற சால்ட்டு அதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் முதல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்குங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்து உருண்டை உருட்டிக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ எடுத்து குட்டி குட்டியாக உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு மணையில் மாவு திரட்டிட்டு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. நீட்டாக எடுத்துக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணிவிடுங்க. ஒரு தோசை கரண்டி இருந்துச்சுன்னா கூட இதால் 2ஆக கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இப்போ இது 2 பீஸாக எடுத்தாச்சுங்க. இதுக்கு ஒரு பேனா, உங்கள்கிட்ட எந்த பேனா இருக்கோ வீட்டில் அந்த மாதிரி ஒரு பேனா எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த என்ட்ரன்ஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டே வாங்க. சுருட்டிட்டு கொஞ்சமாக இந்த அளவுக்கு வரட்டும்னு நிறுத்திடுங்க. தண்ணி கையில் தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டு அந்த ஓரம்லாம் நல்லா தடவிட்டு மறுபடியும் சுருட்டிடுங்க. சுருட்டி ஒரு பெரட்டு மறுபடியும் அப்படியே லைட்டாக சுருட்டி விடுங்க. அந்த ஒட்டுறதுலாம் நல்லா சூப்பராக ஒட்டிக்கும். இப்போ இதே மாதிரி இருக்கிற பீஸையுமே இதே மாதிரி சுருள் வடிவத்தில் எடுத்துக்கலாங்க. சுருள் பாஸ்தா தான் இன்றைக்கி செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு திரட்டும் போது ரவுண்டாக திரட்டுவீங்க. இது கொஞ்சம் நீளமாக திரட்ட போகிறீங்க. இந்த பேனா சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக பெரட்டிட்டு இந்த மாதிரி சுருட்டணும். சுருட்டிட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா செய்யறதுக்கு ரெடி ஆகிடலாங்க. இப்போ இதே மாதிரி இருக்கிற மாவுமே நான் சுருட்டி சுருளாக எடுத்துக்கிறேன். இந்த சுருள் செய்கிறதுக்கு ரொம்ப டைமிங் ஆகாதுங்க. குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சுருள் ரெடி ஆகிடும். திரட்டி வச்ச மாவு அத்தனையுமே இந்த மாதிரி சுருள் வடிவத்தில் சுருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அந்த சுருளை அடுத்தது தண்ணியில் வேக வைக்கணும். இப்போ சுருள் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை இப்போ ஒரு அகலமான பாத்திரம், ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சிங்க. இப்போ சுருட்டி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. இது ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ரொம்ப நேரம்லாம் ஆக வேண்டாம் வேகிறதுக்கு. இது ஆல்ரெடி அடுத்தது வெங்காயத்தில் நம்ம வதக்குவோம். அதனால் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போடுங்க. மூடி போட்டு கொஞ்சம் ஓப்பன் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பொங்கி வெளியில் வராது. இல்லைனா அந்த மாவு பொங்கி வெளியில் வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போதுமானதுங்க. நல்லா கொதித்து வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற விட்டுருங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. வடிகட்டிடுங்க. வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். சூடில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வழுவழுப்பு தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கட்டரில் வச்சுக்கோங்க. வெஜிடபிள் கட்டரில் வச்சுட்டு ஒரு கத்தியால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டி தேவையோ அந்த அளவுக்கு சைஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கிற பாஸ்தாவை இதே மாதிரி ஆற வச்சு எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். காசு கொடுத்து கடையில் போய் வாங்கிட்டு செய்கிறத விட கோதுமை மாவை வச்சு வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. இப்போ பாஸ்தாலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 50 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்து பொடியை சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தக்காளியுமே சாப் பண்ணி தாங்க எடுக்க போகிறோம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இந்த மாதிரி சாப் பண்ணி நீங்கள் இந்த பாஸ்தாவை செஞ்சிங்கன்னா குழந்தைங்க இந்த வெங்காயம் தக்காளிலாம் ஒதுக்கவும் மாட்டாங்க, எடுத்து வெளியில் வைக்கவும் மாட்டாங்க. நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ தக்காளியுமே நான் சொன்ன மாதிரி பெரிய தக்காளி எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடியை நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா சேருங்க. அது குட்டீஸுங்களுக்கு கொடுக்குறேன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் கண்டிப்பாக கையில் அகப்படும், எடுத்துருவாங்க. இதுக்கு தனி மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லி ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். எல்லாமே பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த மசாலாவும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சிங்க. இப்போ சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
இதில் வந்து சில்லி சாஸுமே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சில்லி சாஸ் வேண்டான்னா டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே வந்து நல்லா சேர்த்து நல்லா ஒரு வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு மட்டுமே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவுக்கும் இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு போட்டு பிசைஞ்சதுனால அதில் இருக்கும். டேஸ்ட்டுக்காக மிளகு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா வதங்கினதும் இப்போ அந்த கட் பண்ணி வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். இது சுருள் பாஸ்தாங்கிறதுனால கொஞ்சம் பதமாகவே கிளறி விட்டுருங்க. அந்த பாஸ்தாவில் வந்து அந்த மசாலாலாம் வந்து நல்லா கலந்து டேஸ்ட்டாக வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. 1 நிமிஷம், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு செஞ்சுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவியே எடுத்துக்கோங்க. அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இனிமேல் நீங்கள் கடையில் போய் வாங்கி செய்ய வேண்டாம், நீங்களே செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டான பாஸ்தாவை நீங்களுமே ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.